யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதோ ஏனோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ ஐயோ ஏன் பாணி பாட்டிட்ட பாடு. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன் அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கடைசி வரைக்கும் வழி தெரிய போறது இல்லைன்னு கடைசி வரைக்கும் வழி தெரிய போறதே இல்ல, அங்கேதான் கிடப்ப. கரை சேர நீயும் கையில் ஏந்தவா உயிர் காதலோடு நானும் நீந்தவா கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி தொடுதே சுடுதே மனதே. ஐயோ ஐயோ சஞ்சய் ப்ரோ வைத்தியம் இப்ப நீ வெக்கப்படுற அளவுக்கு என்னாச்சு? வெக்கப்பட்டுக்கிட்டு பாட்டுலாம் பலமா இருக்கு. இலக்கிய ரூம்ல தானே இருந்தா, எப்படி வெளியே விட்டுச்சு அந்த பிள்ளை? அதை எப்படி உன்கிட்ட சொல்லுவேன் சஞ்சய் ப்ரோ? வேற யாரையாவது வர சொல்லட்டுமா? அதை உன்கிட்ட தவிர வேற யார்கிட்ட சொல்லுவேன் சஞ்சய் ப்ரோ? கௌதமு, என் சாமி, உன் சின்னங்கள் சரியில்லடா, உன் சின்னங்கள் சரியில்லை. அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டு தரைய பார்த்துட்டே உட்காந்துருக்க. என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்தேன்? தெரிஞ்சிச்சா? உனக்கு தெரிஞ்சிச்சா? பெரிய ராகவா லாரன்ஸ் காஞ்சனா பட டைலாக் பேசுறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சானு. அதான் மூஞ்சில அப்பட்டமா தெரியுது. நாய சொல்லி தொலை, என்ன பண்ணி தொலைச்சேன்? சஞ்சய் ப்ரோ, நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். நீ வந்து கார்த்திகிட்ட சொல்லக்கூடாதுண்ணா. நீ மட்டும் இல்லடா, இல்ல என் மூஞ்ச பார்த்தா யாருக்காவது அப்படி தெரியுமான்னு தெரியல. நீ மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து என்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு போயிடுறீங்கடா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் என் மண்டையில இவ்வளோ இரிட்டேட்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் மட்டும் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தடா. ஆனா நீங்களா நோட் பண்ணிக்கிட்டே இருங்கடா. ஒரு நாள் நான் உங்கள்ட்ட எல்லாம் வந்து கதையை சொல்ல போறேன். அன்னைக்கு நீங்களா சாவ போறீங்க. என்ன ஜூம் பண்ணி பாக்குறான்? சஞ்சய் ப்ரோ, இன்னைக்கு நந்தினி வந்து இலக்கியாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க தெரியுமா? அடா ஆமா கௌதமே, அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சனே. அப்ப நீ அங்கதான் இருந்தியா? ஆமா சஞ்சய் ப்ரோ, அங்கதான் இருந்தேன். அப்பதான் அவங்க வந்து பேசினாங்க. டேய், என்னடா பேசிச்சு அந்த புள்ள அப்படி நந்தினியா? அவ கிடக்குறா எப்பவும் போல பேசினா. பட் அவ கேட்டதுக்கு நல்ல பதிலடி கொடுக்குற மாதிரி நந்தினி செம்மையா பேசினாங்க. நீ இலக்கியா ரூம்ல இருந்தப்ப சம்பவம் தான் நடந்திருக்கு. இலக்கியாவுக்கும் நந்தினிக்கு சண்டை தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ தலையை குனிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டு பாட்டு பாடுற அளவுக்குலாம் என்ன சீன் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன்? அங்கதான் ப்ரோ பெரிய சீனே நடந்துச்சு. நந்தினி கிட்ட இலக்கியா சண்டை போட்டதை நினைச்சு நானும் கஷ்டப்பட்டேன் தான். ஆனா நந்தினி இலக்கியாவும் சண்டை போட்டதுல எனக்கு ஒரு சீன் நடந்துச்சு தெரியுமா? புரியல, எனக்கு புரியல. இலக்கியா நந்தினி கிட்ட கோவப்பட்டு பேசினாலா, அதுக்கப்புறம் நந்தினி பிளேஸ்க்கு போயிட்டாங்களா. இலக்கியா மட்டும் ஒரு மாதிரி தனியா சேடா நின்னா. சரி, தனியா நின்ன இலக்கியாவை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. ஏன்னா அவ பேசின பேச்சு அப்படி. சரி ஒரு அட்வைஸை போடுவோமேனு கௌதம்குள்ள இருந்த ராஜேஷ்குமார் அப்படியே திடீர்னு வெளில வந்துட்டான். அப்புறம் ஒரே அட்வைஸ்லாம் போட்டேன். இப்பெல்லாம் இருக்காது, அப்பெல்லாம் பண்ணாத, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த புள்ள என்ன சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியும், மூட்டு வெள்ள போடான்னு சொல்லிச்சா? இல்லையே, அதான் இல்லையே. நான் அட்வைஸ் பண்ணதை கேட்டு அவ உள்ள இருந்த இலக்கியா வெளில வந்துட்டா தெரியுமா? எனக்கு எப்படி எனக்குள்ள இருந்த ராஜேஷ்குமார் வெளில வந்தானோ அதே மாதிரி இலக்கியாக்குள்ள இருந்த ஒரு இலக்கியா வெளியில வந்துட்டா. சொல்லு. அப்படி வெளில வந்த இலக்கியா ரோஹித் மாமா கார்த்தி மாமா எனக்கு வலிக்காம அட்வைஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீ வலிக்காம அட்வைஸ் பண்ற, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டா உடனே நான் ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு அழணும்னு தோணா அழுதுரு அப்படின்னு அந்த அட்வைஸில் ஒரு பிட்டு போட்டிருந்தேன். அப்போ அவள் சொன்னா எனக்கு அழணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்தா ப்ரோ. அவ பார்த்த பார்வைக்கான அர்த்தம் கிட்ட வாடா உன் தோல்ல சாஞ்சிட்டு தான் அழணும் அப்படின்னு அவ சொல்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. சரி அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவ கையை தான் ப்ரோ பிடிச்சேன். அப்படியே இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஓ மை காட். ப்ரோ அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் வெயிட் பண்ணல. அவளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் தானே. அவள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா என்ன ஈவினிங் வந்து பார்த்தா ப்ரோ நீ சொன்ன மாதிரியே. ஆனால் எதுவும் வெளிப்படுத்திக்கல. பார்த்த பார்வை மட்டும் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னால. அன்னைக்கு கூட எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகல ப்ரோ. இன்னைக்கு அவள் என் தோளில் சாஞ்சு அழும்போது தான் என் தோல் தான் அவளுக்கு தேவைப்படுதுன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோமா மாறா?
ஆமாம் ப்ரோ, ஜெயிச்சிட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இலக்கியாவை வெளியில் வர வச்சாலும் சரி, வர வைக்கலனாலும் சரி, அவள் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ சொல்லலனாலும் சரி, 10 நாளில் நான் ஆஃபீஸ் விட்டு வெளியில் போனாலும் சரி, கவலைப்பட மாட்டேன் தெரியுமா ப்ரோ? ஏதோ நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஓரளவு கடவுள் பலன் கொடுத்துருக்காரு. அதனால கம்முன்னு இரு, சேட்டெல்லாம் பண்ணாத சரியா? ஏதோ இலக்கியம் இந்த அளவுக்கு அழுதது பெரிய விஷயம் தான். நீ சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. பட் அந்த புள்ள வெளியில சொல்லாம இருக்கிறது தான் கடுப்பாகுது. ஒத்துக்கலாம்ல உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீ வெக்கலாம் பட்டியடா, இதுக்காக தான் வைக்கப்பட்டியா? ப்ரோ, என்ன முழுசாக சொல்லலைன்னா நீ உடனே சந்தோஷப்படாத. நான் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நீ கழுவி ஊற்றுவேன். அதான் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடாதே. பின்னாடியே ஏதாவது ஏழரை தூக்கிட்டு வருவியே. சொல்லு, முழுசா சொல்லு. அப்படி அவள் தோளில் சாஞ்சு அழுதுட்டு இருந்தாலாம். என்னதான் அவளை அழுவுன்னு நானே சொல்லியிருந்தாலும் அவள் அழுவதை என்னால் பார்க்க முடியல ப்ரோ. அதனால அழுவதை இலக்கியன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். அவள் அழுகை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அதனால சரி, நான் அழுகை நிப்பாட்டி பழைய இலக்கிய அவள் ஃபார்முக்கு கூப்பிட்டு வருவோன்னு சொல்லி. பழைய இலக்கியாவை ஃபார்முக்கு கூப்பிட்டு வருவோன்னு சொல்லி சஞ்சய் ப்ரோ, என்னங்காத சொல்லு. கிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா சஞ்சய் ப்ரோ? கிஸ் பண்ணோன்னு பழைய இலக்கிய வெளில வந்துட்டா. அப்படியே தாம் தும்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. நானும் திருப்தியாக வெளில வந்துட்டேன். அறிவியல் எல்லாம் உனக்கலாம் அறிவியல் இல்ல. அன்னைக்கு தானே சிவில்ல பலாருன்னு வாங்கினேன், பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போதே திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றேன். திரும்பி அவன் செருப்பை கொண்டு அடிக்க போறான், வாங்கிக்கன்னு. சஞ்சய் ப்ரோ, உங்களுக்குலாம் அவளை பற்றி தெரியல. அவள் கோஆப்ரேட் தான் ப்ரோ பண்ணுறா, கோச்சிக்க மாட்றா. அவள் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் வேணுன்னே கோவப்படுற மாதிரி நடிக்கிறான். இலக்கியா போன வாட்டி கொடுத்தப்ப கார்த்திக்கிட்ட சொல்லி அதையே சொல்லிச்சு. இந்த வாட்டி இப்படி ரோஹித் கிட்ட பஞ்சாயத்துக்கு போவோம், ரோஹித் வந்து செருப்பை கொண்டு அடிப்பான், வாங்கிக்கன்னு. நான் வேணா பெட்டு கட்டுறேன் ப்ரோ. அவள் ரோஹித் ப்ரோக்கிட்டையும் போக மாட்டான், கார்த்திக்கிட்டையும் போக மாட்டான். பார்க்குறியா? பாக்குறேன் பார்க்க தானே போறேன். செருப்பு கொண்டு அடிக்கிறத பார்க்க தானே போறேன். ப்ரோ கம்மனர் ப்ரோ, கார்த்தி வந்துட்டான். வாடா வா. என்னாச்சு? பாருடா பாரு, புள்ள மூஞ்சி எவ்வளவு பாவமா இருக்குன்னு பண்ணிட்டு பாரு. சேட்டெல்லாம் பண்ணுவான், பவி பின்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சுத்துவான். ஆனா அவளோட பர்மிஷன் இல்லாம அத்துமீறி ஒரு விஷயம் பண்ண மாட்டான். உன் கூட தானடா சுத்துறான், உன் கூட தானே சுத்துறான். பாடுறான், அவன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான். உன்ன மாதிரி இருக்கானே எங்க பொறுக்கித்தனமா? இங்கிலீஷ்ல எல்லா வார்த்தையும் கரைச்சு குடிச்சவன்டா. ஆனா அவனுக்கு KISS அப்படின்ற வார்த்தையில கேக்கு கூட அர்த்தம் தெரியாதுடா. அப்படிப்பட்ட புள்ளாம அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு எப்ப பாரு ஏதாவது பண்ணிட்டு வர வேண்டியது. அவன் ஃப்ரெண்டு தானடா நீ, அவன் கூட சேர்ந்து கூட உனக்கு புத்தி இல்ல. பச்சை புள்ளடா பாரு, பச்சை புள்ளடா. என்னாச்சு சஞ்சய் ப்ரோ, ஏன் அவனை திட்டுறேன்? சொல்லிட்டான்னு கேக்குறேன். சஞ்சய் ப்ரோ அடிப்பான். தெரிதல அடிப்பானே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பண்ணிட்டு வந்தேன்? சொல்லாத சஞ்சய் ப்ரோ. ஏய் கார்த்தி, ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி மாட்டமா இருக்கு? என்ன சாமி ஆச்சு? ஒன்னும் சஞ்சய் ப்ரோ. இல்ல சாமி, என்னாச்சு? பச்சை மண்ணு நீ எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தான் நினைப்பேன். யாருக்கும் உன்னால மனசால கூட துரோகம் நினைக்க முடியாது. அந்த பவி பிள்ளை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ற. அந்த பவி பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டது இல்ல. அதுக்குன்னு நீ என்னைக்காவது அத்துமீறி ஒரு வார்த்தை பேசிருப்பியா? அத்துமீறி நடந்திருப்பியா? சொல்ல பார்க்கும். அவ்வளவு பொறுமையா இருக்கடா நீ. பொறுமை சீக்கிரம். நீ கவலைப்படாத சாமி, உலகம் சக்சஸ் ஆகும். சஞ்சய் ப்ரோ, நீ என்னை பத்தி இவ்வளவு பெருமையா நினைச்சு வச்சிருக்க. ஆனா உன்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இந்த உண்மையை மறைக்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீ என்னை பத்தி இப்படிலாம் பேசும்போது என் மனசு தாங்கல ப்ரோ. அதனால உன்கிட்ட நான் உண்மையை சொல்லியே தீர்வேன்னா. நீ சொல்லு சாமி, நீ சொன்னா எதுவும் தப்பா இருக்காது. உண்மையை சொல்ல போறியா? அப்படி என்ன உண்மையை சொல்ல போறேன்? எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ண மாட்டியடா. அப்படியே பண்ணியிருந்தா கூட அது எங்க நல்லதுக்காக, எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சிருப்பேன். உனக்கு பவிய ஒரு பார்வை கூட தப்பா பார்க்க தெரியாதுடா. அந்த மாதிரி லவ் லவ். ஆனா இந்த நாய் அப்படியா இருக்கேன் ப்ரோ. போதும் ப்ரோ, இதுக்கப்புறம் நீ பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியாது ப்ரோ. இவ்வளோ பேசுற உனக்கு, இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிற உனக்கு நான் 1% கூட உண்மையா இல்லாம போயிட்டனே அப்படின்றத நினைக்கும் போது என் உள் மனசு பிராண்டுது ப்ரோ. இவ்வளோ ஏதோ பண்ணிட்டு வந்துருச்சு போலயே. கௌதமே கம்முனரு. அவளாம் எதுவும் பண்ண மாட்டான். அவன் மூஞ்ச பாருடா முதல்ல. திட்டு கோட்டு மாதிரி தான் தெரியுது. பைத்தியம் பாருடா, அப்புறம் மாதிரி இருக்கான். இல்லை நீ விசாரி, மொழி சரியில்லை. எனக்கே டஃப் கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன். நீ விசாரிச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன? நீ சொல்லு சாமி, அவன் கிடக்குறான். சஞ்சய் ப்ரோ, நீ ஒரு நாள் எனக்கு கால் பண்ணல. பவி இந்த ரூம்ல நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பார்க்க வரான்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, உன்னை சந்தேகப்பட்டு ஏதோ பார்க்க வரா. அதனால என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அலர்ட் பண்றது கூட கால் பண்ணனே. அன்னைக்கு தான் அந்த முட்டைக்கண்ணி வெளியில நின்று ஒட்டு கேட்கல, உள்ள வந்து ஒட்டு கேட்கல, என் கிட்ட வந்து அதுவும் எக்கி நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தா ப்ரோ. சரி, அப்போ நீ பேசுனியா? எங்கடா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக திரும்பினால. அப்போ என் மேலே விழுந்துட்டா ப்ரோ. தெரியாம தானடா விழுந்திருப்பா. கோஇன்சிடென்ட் தானே. இதெல்லாம் ஒரு தப்பாடா. நீ ஒன்றும் வருத்தப்படாதடா, அது கோஇன்சிடென்ட். முழுசா கேளு ப்ரோ, முழுசா கேளு. அவன் வேற ஏதோ சொல்ல வரான். இவன் ஒரு பைத்தியக்காரன். நீ சொல்லு சாமி.
ஆ அன்னைக்கு அவன் மேலே மட்டும் விழல ப்ரோ. அவன் விழுந்தப்போ தெரியாம எனக்கு கிஸ் பண்ணிட்டான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. மாப்பிள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. ப்ரோ நீ ஷாக் ஆகாத ப்ரோ. அது கோயின்சிடென்ட் தான் நீ சொன்ன மாதிரி. அவளும் அப்படிதான் சொன்னா. நான் கூட சோகமா இருந்தேன் ப்ரோ. என்ன அவ சமாதானம்லாம் படுத்தினா. தெரியாம தான் கார்த்தி நடந்துருச்சு அப்படின்னு. அதனால நீ ஷாக் ஆகாத ப்ரோ. ஆமா கோயின்சிடென்ட் தான். பட் உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. பட் கோயின்சிடென்ட்டா இருக்கிற பட்சத்துல வேற என்ன பண்ண முடியும்? அதான் பாவி அப்படி சொன்னேன்னு சொல்றியே. டேய் கௌதமே அது கோயின்சிடென்ட் தான். இரு இரு, அந்த திருட்டுக்கோட்டு இன்னும் நல்லா பாக்குது. இன்னும் முழுசா கதையை கேளுன்னு முடியலன்னு நினைக்கிறேன். முடியல சாமி இன்னும். முடியல. ஓ மை காட். இரு ப்ரோ இரு, நெஞ்சு வலி ஏதாவது வந்துற போது நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்றா. அவன் அன்னைக்கு அப்படிலாம் கோயின்சிடென்ட்னு சொல்லிட்டு போயிட்டா ப்ரோ. அதுக்கப்புறம் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால தான் நான் போய் அவளை கிஸ் பண்ணலான்னு போனேன். பட் நான் கிஸ்லாம் பண்ணல ப்ரோ. அன்னைக்கு அவகிட்ட இந்த மாதிரி லவ் பண்றியான்னு கேட்டேன். அவன் லவ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டால. அதான் நேற்று நைட்டு தண்ணிலாம் அடிச்சுட்டு பாட்டு பண்ணமே, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. அதனால தான். ஓ சரி சரி பாரு கௌதமே, அதெல்லாம் எதுவும் இல்லையா? அந்த பிள்ளை வேணாம் தான் சொல்லியிருக்கு. அதனால தான் நேற்று நைட்டு வந்து தண்ணி அடிச்சிருக்கான். நேத்தி பேச்சு காத்தோட போச்சு. புள்ள கை கட்டி நிக்கிறத பார்த்தா இப்ப ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கு. நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. கௌதமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருவல்ல. ஷோர் ஷோர் ப்ரோ, சொல்றா. அன்னைக்கு அவ கொடுத்த கேஸ் என் மண்டையில ஓடிட்டே இருந்தது ப்ரோ குறுக்குறுன்னு. அதனால தான் அவகிட்ட என்னால் சரியா பேச முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக அவகிட்ட ஐ லவ் யூவே சொல்ல முடியல. நான் பைத்தியக்கார மாதிரி ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு தானே ப்ரோ கிடப்பேன். அந்த கேஸ் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது ப்ரோ. இன்னைக்கு காலையில் நான் சோகமா இருந்தேனா, ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்கறதுக்குலாம் வந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட கேட்டான். அதை அவங்ககிட்ட சொல்றேன்னு இப்போ ஷார்ட்டாக முடிச்சிருவோம். அப்படி கேட்க வரும்போது எனக்கு இந்த கேஸ் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு பவி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அன்னைக்கு கொடுத்ததெல்லாம் கிஸ்ஸே கிடையாது, அதுல எமோஷனலா கிடையாது. நீ சொல்ற ஐ லவ் யூ எமோஷனலானது கிடையாது, 100 தடவை சொல்ற, அதனால அது வேல்யூ இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா ப்ரோ. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ் எமோஷனல் இல்லைன்னு சொன்னா. பட் எனக்கு அது எமோஷனலா தான் இருந்தது. அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. அதனால திருப்பி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ் கொடுத்து இதுவாச்சும் எமோஷனலா இருக்கான்னு பாருடி. அப்படி இல்லைனா நீ எப்படி ஃப்ளோல கொடுத்தியோ நானும் ஃப்ளோல தான் கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. கொடுத்துட்டு தென் சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் காத்திதானடா கர்ணா, வஞ்சகன் காத்திதானடா. அட்மினே போடு மாசாங்க. சோதனை மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் காணுங்களே இவனை நம்பினதுக்கு இந்த செருப்பால் அடிச்ச மாதிரில இப்ப பண்ணிட்டான் சம்பவத்தை. சஞ்சய் ப்ரோ நான் வேணும்னே பண்ணல சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் ப்ரோ நானும் வேணும்னே பண்ணல சஞ்சய் ப்ரோ. அந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி சமாதானம். ஏய் நான் பேசுறது நீ ஏன் பேசுற? நீ என்ன பண்ண? ஏய் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ தனியாக பேசு, நான் தனியாக பேசுகிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் எதுக்கு பேசுகிறோன்றது சஞ்சய் ப்ரோக்கு தெரியும்ண்ணா. சஞ்சய் ப்ரோ காதில் மட்டும் வாங்கிப்பாரு. நான் பவ்யமாக வந்து கையை கட்டிக்கிட்டு நின்ன பாருடா, அங்கே நின்னுடா நீ. ப்ரோ ஏதாவது பேசு சஞ்சய் ப்ரோ. ஏறுடா, மனுஷன் என் விஷயத்துலேயாச்சும் கோவப்பட்டாரு, உன் விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்காரு. நானே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஐயோ ப்ரோ கால் பண்றாரு. ஐயோ அமைதியாக இருப்பானா? சஞ்சய் ப்ரோ நீ பேசிட்டு வா. சொல்லு ரோஹித்த, எங்கடா இருக்க? கேபினுக்கு வா. வரோம் மச்சான். ஏன்டா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை இந்த வாரம். மச்சான் நீ என்ன பண்ண? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கேபினில், நான் போயிட்டு வரேண்ணே. சொல்லிட்டு போடா. முடியாது முடியாதுண்ணே. இந்த பவிய போய் எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே. ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டு வந்துட்டோம். சாமியாட்டம் ஆடுவாளே. ஏன்டா இப்போ இந்த கேபின்ல வந்து உட்காந்துருக்கா? அங்கே எனக்கு பிடிக்கல. அவளுக்கு ஒரு வேலை சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா தனியாக உட்காந்து. நந்தினி அங்கே தனியாக கேபின்ல உட்காந்துருக்காங்க. நீ இங்கே உட்காந்துருக்கியா? எதுக்கு உனக்கு இப்போ பிடிக்கல? பிடிக்கலனா பிடிக்கல, கடுப்பாகுது. சுவிச் ஆஃப்ல இருந்த ஃபோனை ஆன் பண்ண சொன்னது நீனு. சரி போனா போதுன்னு ஆன் பண்ண சொல்லிட்டு வந்தேன். அந்த புள்ள ஆன் பண்ணது மட்டும் இல்லாமல் நேராகவே உன்னை பார்க்க வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது எதுக்குடா பண்ணி சீன் போடுறேன்?
நான் அவகிட்ட சொல்கிறேன் மச்சான், அம்மா வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, பேச சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன்டா. சரி, அம்மா வந்துலாம் இப்போ பேச சொல்லாதீங்க, எனக்கு இப்போதைக்கு அவங்க வந்து பேசுறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா. சரி, ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசணும், எங்கள் அப்பா கிட்ட பேசலாமா பேச வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிது. மார்னிங் இலக்கிய அம்மா பேசுனதுனால யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவங்களே என் கேரக்டரை தப்பாக பேசுகிறாங்க. எங்கள் அப்பா என்ன தப்பாக புரிஞ்சுக்கல, தப்பாக பேசல. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட உண்மையை மறைக்கிறது தப்பு. நான் போய் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், அவர் ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து வந்து பேசுறதை பற்றி யோசிப்போன்னு சொன்னா. சரி, ஓகே, லாஜிக் கரெக்டு தானே, அவள் போய் பேசட்டும், அவள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேன்டா. கரெக்டாக தானே ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்க, இதில் என்ன கன்றாவிக்கு நீ இப்போ கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன்? அவ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேணான்னு சொன்னா என்ன வேணான்னு தான் சொல்லுவாளாமா. அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டுன்னு சொன்னா ரிசைன் தான் பண்ணுவாளாமா. அதான் தெரிஞ்ச விஷயமாடா. உனக்கு அப்போ கஷ்டமா இல்லையா சஞ்சய் இதெல்லாம் கேட்கும்போது? உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை நடுத்தருவில் நிற்குதேன். ஆமா, ரோஹித் கஷ்டப்பட்டதெல்லாம் சும்மா. சஞ்சய் நீ கஷ்டப்படுப்பா, நீ கஷ்டப்பட்டா மட்டும் அப்படியே ரோஹித் வாழ்க்கையை கொண்டாந்து நாங்கள் கை மேலே கொடுத்துருவோம் அப்படின்னு கடவுள் ஏதோ சொன்னாரா உங்ககிட்ட? சொல்லு நாயா, ஏதோ சொன்னாரா? நீ இப்படி தான் பேசுவ, நீ முழுசா கேளு, நான் சொல்கிறேன் மச்சான். சரி, நீ பேசுகிற வாயெல்லாம் கரெக்டு தான், பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ போய் பேசும்பொழுது எனக்காக உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுன்னு கேட்டேன் மச்சான். அந்த புள்ள அதுக்கு முடியாதுன்னு தானே சொல்லியிருக்கோம். எப்படி எப்படி அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த புள்ள அப்படிதான் நான் சொல்லும், அப்படிதான் சொல்லும். அது எப்படி உனக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு போவோம்? அந்த புள்ள பேசுறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், அதுல உனக்காக தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதை நீ எதிர்பார்க்குற, அதை அந்த புள்ள சொல்லணும், அப்படிதானே? செருப்புண்ணா செருப்பு. அந்த புள்ள பேசன்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும். அவ்வளவுதான் வா ஸ்கிரிப்ட்ல மூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு உடனே உன் பொண்டாட்டி உனக்காக பேசுறேன், எங்க அப்பா கிட்ட போய் உங்களுக்காக பேசுறேன், உங்களுக்காக தான் வாழ்வேன், நீங்க தான் எனக்கு முக்கியம், எங்க அப்பாவை எதிர்த்து பேசுறேன் அப்படின்லாம் டைலாக் பேசுற மாதிரி அட்மினால வைக்கவே முடியாது. புரியுதா? அட்மினால வைக்கவே முடியாது. ஏன்னா உன் ஸ்கிரிப்டே அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட். தேவையில்லாம நீ கற்பனை பண்ணிக்கிட்டு அட்மினை டென்ஷன் ஆக்கி என்னையும் டென்ஷன் ஆகாதரா. சினுங்காதானே, அவனுங்கள மாதிரியே சினுங்காத. இந்த சினுங்களை கேட்டாலே காதுல கடுப்பா இருக்கு தெரியுமாடா. அவ எனக்காக தான் போய் அவங்க அப்பா கிட்ட பேச போறேன்னு சொல்லணும். சொல்ல முடியாது, அந்த புள்ளியால சொல்ல முடியாது. புரியுதா? இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கேனத்தனமா கேள்வி கேட்டேன், அரைஞ்சிருவோம் பாத்துக்க. நான் அப்படித்தானே யோசிக்கிறேன், நீ அப்படித்தான் யோசிக்கணும். அவ வந்து என்கிட்ட அப்படித்தான் சொல்லணும்னு இப்படிலாம் நினைக்க முடியாது. நான் ஏன்டா அப்படி நினைக்கணும்? நான் கரெக்டா தான் யோசிப்பேன், நீ அப்படித்தான் யோசிக்கணும். இதுக்கு நான் எப்படி யோசிக்கணும்? You are my best friend. சீப்பா அண்ணா பரவாயில்ல, நீ பரவாயில்ல. அந்த புள்ள பேசல பார்க்கலன்னு தான் வருத்தப்படுற. ஆனா உனக்கு தம்பிங்களா இருக்கிற ரெண்டு பேரும் கேவலமா இருக்கானுங்க தெரியுமா? அவன் ரேஞ்சுக்கெல்லாம் நீ இல்லைன்றதுனால நான் பெருமை தான் பட்டுக்கிறேன் ரோஹித்தை நினைச்சு. ஏன்டா என்ன பண்ணானுங்க? வேணாம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீனும் தேவையில்லாம அவனுங்களை மாதிரி கிரிமினலா யோசிப்ப. பரவாயில்ல, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான். என் ரோஹித் இப்படியே அப்புறாணியா இருக்கிறது தான் நல்லது. ஏண்டா நீங்க நான் இப்படி அப்புறாணியாவே இருந்தா கீர்த்தனாவும் நந்தினியும் பாவம் இல்லையாடா? திருத்தம் தலைவரே, நந்தினி மட்டும்தான் பாவம். கீர்த்தனா எந்த விதத்திலையும் எங்கேயும் வர முடியாது நடுவுல. அதனால நீங்க தேவையில்லாம இழுத்து பேசுறத நிப்பாட்டுங்கன்னா. முடியாது, அந்த மஞ்ச சொக்கா எனக்கு மாமனார்னா உனக்கு மாமனார் தான். முடியாது, அந்த மஞ்ச சொக்காவை நான் மனசுல இல்ல கனவுல கூட நினைக்க மாட்டேன்டா மாமனார்னே. நீ கனவுல நினைக்க வேணாம், எதுலையும் நினைக்க வேணாம், நட்சத்திர நான் நடத்தி காட்டுறேன். அந்த மஞ்ச சொக்கா தான் உன் மாமனார். இது இந்த ரோகித்தோட சபதம். நானா ரோஹித், ஓவரா பேசாத. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்பவும் என் கூட நீ இருக்கணும். சீப்பா கமெண்ட் சார். டேய், எதுக்குடா இப்போ இங்கே வரான்? வாயை முட்டிட்டு கம்முன்னு என்ன நடிச்சிருவேன், நல்லா நடிச்சிருவேன். அந்த புள்ளியை அவன் பேச வந்துச்சு அப்படின்னா அப்படியே நடிச்சிருவீங்க எல்லாம். போனா போதுன்னு ஒன்னெல்லாம் தேடி வந்து அந்த பிள்ளை பேசுறதே பெரிய விஷயம். இதில் முகரக்கட்டையை பற்றியா ஒழுங்கா நல்ல முகரக்கட்டையை வை. அந்த பிள்ளை எதுக்கு வருதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஒன்னும் தேடி தேடி வந்து பேசுற கீர்த்தனா மட்டும் நீ மதிக்கிறியா? சொல்லு, நீ மதிக்கிறியா? அப்படின்னு ஒரே டைம் வந்து நீ மதிக்கலான்னு உனக்கு அப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது. சொல்லு, கோவம் பொத்துக்கிட்டு வருது. கீர்த்தனா மட்டும் தேடி தேடி வந்தா நீ மதிக்கிறியாடா? எஸ் கமின் நந்தினி. வாயை முட்டிட்டு கம்முன்னு இருந்துரு, முகரக்கட்டையும் மாத்து. புரியுதா? நீ போடுறான்னு சொன்ன சீனுங்களா? சொல்லுங்க நந்தினி, என்ன விஷயம்? ஒர்க் எதை கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தான், முடிச்சிட்டிங்களா? ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே மெயில் அனுப்பிட்டேன். பார்க்கறத பாரு பார்வையை. நைட்டு ஃபுல்லாக இவன் நெஞ்சிலே படுத்து அழுவாலாம், என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லுவாலாம், பாசத்தை மொத்தத்தையும் காமிப்பாலாம். தெளிஞ்சதுக்கப்புறம் நீ யாருடான்னு கேட்பாலாம், உனக்காக பேச மாட்டேன்னு சொல்லுவாலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சஞ்சய் சார், ஒரு டேப்லெட் போடல, டேப்லெட் போட சொல்லுங்க. முடியாது, டேப்லெட் போட முடியாது. நான் யாரு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் யாரு? எதுக்கு நீங்க இதெல்லாம் வந்து சொல்றீங்க? நான் யாரோனா வச்சுக்க சொல்லுங்க சார், யாரோனே வச்சுக்க சொல்லுங்க, ஆனால் டேப்லெட் போட சொல்லுங்க. முடியாதுன்னு சொல்றா சஞ்சய். போட சொல்லுங்க சார் ஒழுங்கா.
அம்மா, மம்மி, பொம்மி அம்மா. உன்னாலதான் என் ஃப்ரெண்ட் இப்ப சோகமாகறான் தெரியுமா? அங்க பாரு மூச்சு எப்படி வச்சிருக்கானு. யாரு என்னாலயே சோகமாக்கிட்டு இருக்காரு? அவரு என்னாலயே சோகமாக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒழுங்கா டேப்லெட் போட்டா நான் ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட போய் சொல்லி டார்ச்சல் பண்ண போறேன் சொல்லுங்க? அவர்கிட்ட ஏன் நான் சொல்ல போறேன்? தேவையில்லாம நீங்க டேப்லெட் போடாம எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. நான் மட்டுமா கஷ்டப்படுறேன்? சஞ்சய் சார் என்ன கஷ்டப்படுறாரு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறதே அவர் தானே. அவனுக்கு தெரியும், அவனுக்காக எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். என் உடம்பு எனக்கு பாத்துக்க தெரியும். தேவையில்லாம தேர்ட் பர்சன் நீ, புரியுதா? தேர்ட் பர்சன் தலையிட தேவையில்லன்னா தேர்ட் பர்சன் ஃபோர்த் பர்சனா கூட நான் இருந்துட்டு போறேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. டேப்லெட் போடுங்க அவ்வளவுதான். முடியாது சஞ்சய் சார். நந்தினி, என்னால இவனுங்க 3 பேரை வச்சு சமாளிக்க முடியலம்மா. நீ இவங்க கூட சேராதம்மா ப்ளீஸ். டேய், நீ எதுக்குடா இப்ப அவள்கிட்ட கெஞ்சுற? நீ எதுக்குடா அவள்கிட்ட கெஞ்சுற? என் சஞ்சய் யாருக்கிட்டையும் கெஞ்சுறத நான் பார்க்க மாட்டேன். யாருக்கிட்ட சாரி கேட்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களாலதான் அவர் சாரி கேட்கிறாரு. உங்களாலதான் அவர் கெஞ்சுறாரு. நீங்க ஒழுங்கா இருந்தா அவர் ஏன் கெஞ்ச போறாரு? உங்க கூட சேர்ந்ததுக்கு அவர் வேற எந்த கம்பெனிக்காச்சும் வேலைக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு. இப்ப சொன்னியே 100ல ஒரு வார்த்தை, அது 100ல ஒரு வார்த்தை என்ன? வேற ஏதாவது கம்பெனி உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா, ரெஃபர் பண்ணு, நான் கிளம்புறேன். ஏய், அவ சொன்னான்றதுக்காக வேற கம்பெனிக்கு போறேன்னு சொல்றேன். இந்த ரோஹித்தை தாண்டி போயிடுவேடா நீ. இந்த ரோஹித்தோட பாசத்தை தாண்டி போயிடுவேடா நீ. நட்பனா உனக்கு என்னன்னு தெரியுமா? சொல்லு. என் சஞ்சய்னா உனக்கு யாருன்னு தெரியுமா? பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல. உள்ளம் மட்டும் தானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு என் தளபதி. அவன் என்னை விட்டு போயிடுவானா என்ன? இப்படியே பண்ணிட்டு இருங்க கூடிய சீக்கிரம் போயிடுவாரு. எங்க அம்மா எந்த நேரத்துல என்ன பெத்து அதுல இவன் பேரை எழுதி வச்சதுன்னு தெரியல. அன்னையில இருந்து மாட்டிட்டு முழிக்கிறேன். இவன் கிட்ட இருந்து ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. யாரு சாமி காப்பாத்துவா என்ன? பொண்டாட்டின்னு ஒரு கேரக்டர் வந்தா நான் தப்பிச்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்டாட்டிக்கு நான் தான் இழிச்சவாயா அமைவனு கனவுல கூட நினைக்கலையா சாமி? சார், இப்ப டேப்லெட் போடுவாரா போட மாட்டாரான்னு கேளுங்க. வீட்டுல போய் எனக்காக தான் இவ பேசுவேன்னு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு கேளுடா சஞ்சய். உங்களுக்காக பேசுவேன்ல, என்னால சொல்லிட்டு போக முடியாது. நான் வீட்டுல போய் ஜஸ்ட் பேசுவேன். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் கேட்பேன். அதுக்கு நடுவில் உங்களுக்காக பேசுவேன் நான் எப்படி சொல்லிட்டு போக முடியும்? அவர் எப்படி வேணாலும் பேசிட்டோம். நீ எனக்காக பேசணும்னு நினைச்சா அது சக்சஸ் தான் ஆகும். அப்படி இருக்கும்போது நீ எனக்காக பேசணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போ. அப்பதானே எனக்கு நம்பிக்கை வரும். அப்படிலாம் நம்பிக்கை கொடுத்துட்டு போக முடியாது என்னால. இப்ப என்னாலையும் டேப்லெட் போட முடியாது. எந்த வெளில போடி. பாடி பொடின்னு ஃபர்ஸ்ட் பேசுறத நிப்பாட்டுங்கண்ணா. நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் டிஎல். ஓகே, ஒரு டிஎலுக்கு எம்டி கிட்ட வந்து டேப்லெட் போட்டீங்களா, ஜுரம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கற ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. புரியுதா? மரியாதையை எழுந்து வெளியில போங்க மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித். திருத்தண்ணா எம்டி மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் சார். திருத்தம். நான் ஒன்றும் மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித் கிடையாது. நான் வெறும் மிஸ் நந்தினி முத்தையா மட்டும்தான். போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குன்னா நீ மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித் பிரகாஷ் தான். இல்ல, நான் மிஸ் நந்தினி முத்தையா தான். சஞ்சய் சார் தேவையில்லாம பேசினார்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து சைன் போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிலாம் போக முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குன்னு அதுபடிதான் நீ வெளியில போக முடியும். நீ போற அப்படின்னா உடனே சைன் போட்டு கொடுப்பேன். நானும் போயிட்டு வாமா அப்படின்னு பாய் கம்மி பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் எடுத்தவங்க ஒருத்தன் போக முடியாது. நீ நான் முட்டாய் கடையில வேலை பார்க்குற உடனே போவன்றேன். தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. நான் ரிசைன் பண்றதை பத்தி, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி ப்ராஜெக்ட் எண்டிங்ல பேசிக்கலாம்னு. ப்ராஜெக்ட் எண்டிங்ல பேசிக்கலாம். ப்ராஜெக்ட் முடிய ரொம்ப நாள்லாம் இல்லை. ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுல தப்பு இல்லை. இப்போதைக்கு நீங்க டேப்லெட் போடுவீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. வாய் 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 பேசுறத பாரு. எனக்காக தான் பேச போறேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவான். இதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்காக தான் பேச போறேன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சின்ன பிள்ளைத்தனமா எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்கன்னு தெரியல. எல்லா டைமும் மெச்சூர்டா தானே யோசிப்பீங்க. இப்போ மட்டும் என்ன வந்துச்சா? நீ தாலி போட்டுருக்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னா இப்ப தெரியும். மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹிதா இல்ல மிஸ் நந்தினி முத்தையாவான்னு. இவ்வளோலாம் நந்தினி நீங்க கிளம்புங்க. நான் டேப்லெட் போட வச்சுக்கிறேன். சார் போட சொல்லுங்கண்ணா. நான் போட சொல்றேம்மா, நீ கிளம்பு. நான் போட மாட்டேன்டா அவ அப்படி சொல்ற வரைக்கும். நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். நீ என்னை கூப்பிட்ட உடனே உன்னை பார்க்க வர்றதுக்காக டேப்லெட் வச்சிருந்தல, கபோர்ட் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். டேப்லெட் தான் நீ போட்டுடியே. போட்டுட்டேன். அப்புறம் எதுக்கு இப்போ டேப்லெட்டால ஒரு பிரச்சனை? நான் டேப்லெட் போட மாட்டேன்னு சொன்னதுனால தான் மச்சான் அவ பொசசிவா பேசுறா. ஓ அப்படி, சரி சரி. இப்போ நான் டேப்லெட் போட்டுட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் போட்டுட்டேன் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ நான் டேப்லெட் போடலன்னு சொன்னதுனால செகண்ட் மீட்டிங் அவளை வந்து என்ன பார்த்தாலா. இப்போ தேர்ட் மீட்டிங் நான் டேப்லெட் போட்டுனா அப்படியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு திரும்பவும் வருவா. நான் திரும்பவும் போடலன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் மீட்டிங் வருவாளே. அப்போ திரும்பவும் பொண்டாட்டியை வர வைக்கிறதுக்காக தான் இப்போ போய் சொல்லியிருக்கேன் அப்படிதானே? அப்புறம் ஏன்டா என்ன நடுவில் வச்சு சாவடிக்கிறீங்க? எல்லாத்தையும் நீ என் கூட இருந்து அனுபவிச்சு தான் மச்சான் ஆகணும். ஏன் மச்சான் அப்படி? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொல்லு 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 சீப்பா.
மச்சான் நீ அன்னைக்கு சொன்னல என் பொண்டாட்டிக்கு சிரிக்க தெரியாதுன்னு ஆனா குடிச்ச அன்னைக்கு நைட்டு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமாடா. அவ சிரிப்பு அவ்வளோ அழகா இருந்துச்சுடா. எனக்கு வந்திருக்கிறது நார்மல் ஃபீவர்ல மச்சான் தெரியுமா. வேற என்ன ஃபீவரு? ஏன் டெஸ்ட் ஏதாவது எடுத்தானா கௌதம்? நீ வேற ஒருத்தன் சீரியஸா யோசிப்பான். டேய் நான் காதலோட பேச வரேன்டா. இது காதல் வைரஸ். என் பொண்டாட்டி ஒன் டே ஃபுல்லா என் நெஞ்சிலே சாஞ்சுக்கிட்டு இருந்ததுல எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. காதல் வைரஸ் மச்சான். பைத்தியம். வாராயோ வாராயோ காதல் கொல்ல, பூவோடு பேசாத காற்றே இல்ல, ஏன் இந்த காதலோ நேற்று இல்ல, நீயே சொல் மனமே. நீயே நீயே அந்த ஜூலியட்டின் சாயல், உன் தேகம் எந்தன் கூடல், இனி தேவையில்லை ஊடல். தீயே தீயே நான் தித்துகின்ற தீயே, என்னை முத்தமிடுவாயே இதன் முத்து கோழிப்பாயே. வானா மச்சான் இந்த முத்தத்தை பத்தி மட்டும் பேசாதடா. ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். ஏன்டா அப்படி? வேணாம் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேணாம். அது நல்லதில்ல. நீ 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 மை ஃபேர் லேடி, வா 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 என் காதல் ஜோடி, நான் முதல் முதலாய் எழுதிய காதல் இசை, அதற்கு ஒரு ஆதார ஸ்ருதி நீ. போதும்னா போதும். ஃபீவர் குறையணும் கொஞ்சமாச்சும் குறையணும்னா நீ பாடுறதெல்லாம் கரெக்டு தான். பட் உன் ஃபீவர் உன் கண்ணிலே தெரியுது. நீ இப்படியே படுத்து தூங்கு. நான் போயிட்டு வேற ஒரு ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன்னா. அவுட்புட் ஏன் கரெக்டாக வர மாட்டேதுன்னு தான் தெரியல. கரெக்டாக தானே எடிட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ கரெக்டு, ஹேர் ஸ்டைல் கரெக்டு, சாரீ கூட என் ஆளுக்கு நல்லா தான் இருக்குது. பட் சாரீ கட்டி நம்ம பார்த்ததே இல்லையே. பரவாயில்ல, எடிட்டிங்லேயே பார்த்துப்போம். கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. கிஸ் கொடுக்கும்போது கோஆப்ரேட் தான் பண்ணா. நம்மளுக்கு அப்படி தான் இது வரைக்கும் யோசிக்க தோணுது. அவ ஏன் கோவப்பட்டா? பைத்தியம் ஒர்க்கை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதில் இருக்கிறது நம்ம ஃபோட்டோ மாதிரி தானே இருக்கு. செல்லம் இப்படி வாங்க இப்படி வாங்க, இப்படி கொஞ்சம் தள்ளி வாங்கண்ணா. மாமா அந்த இடத்துல நினைக்கிறேன். இப்போ ஒரு மூமெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அட பாவி. கொஞ்சம் பெட்டராக எடிட் பண்ணி அவகிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். எடிட்டிங் முடிக்காமலே கொடுத்துட்டோம். நம்ம அனுப்புனதை இன்னும் ஓப்பன் பண்ணல. சரி ஓகே, டெலிட் பண்ணிட்டு ரிட்டன் இந்த சாங்கே அனுப்பிடுவோம். வீடியோ அனுப்பியிருக்கான்னு அப்பப்போ சொல்லுவான். அந்த வீடியோலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ தானா? என்டர் த சாங். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. இது கொஞ்சம் போதையில் இருந்தப்போ கிரியேட் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த சாங் இந்த காஸ்டியூம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இன்னைக்கு கிஸ் கொடுத்துட்டோம். அதனால போய் தெளிவாக கிரியேட் பண்ணணும். நல்ல ஒரு குத்து சாங்கா. சாங் நல்லா தான் இருக்கு. என்னமோ நம்மளே ரெடியாகி போய் அவன் கூட ஆடின மாதிரிலாம் இருக்கு. போதையில் இருந்தப்ப கிரியேட் பண்ணன்னு சொல்கிறான். இவன் குடிப்பானா? ஹே மியா மியா பூனை மீசையில்லா பூனை, திருடி தின்ன பார்க்குறியா தம்சு கட்டா மீனா, மியோ மியோ மியோ. அந்த படத்தில் வர்ற ஸ்ரேயா மாதிரியே யாழும் கொஞ்சம் ரூடான பர்சன் தான். பட் அவள் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிருவா. அதே மாதிரி யாழ் ஒரு நாள் தெரிஞ்சிருவா. அப்போ வந்து என்கிட்ட இந்த பாட்டோட அடுத்த லைனை பாடுவா. வேகத்துக்கு நாம் பழசு, வெக்கத்துக்கு அட நாம் புதுசு, முதலுக்கு நாம் பழசு, அட காதலுக்கு ஏன் நாம் புதுசு. 1 நம்மத்தை 1 2, அதில் தூக்கம் 2 3, அதில் நித்தம் வேணும் யுத்தம் 3. இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டேன் இன்னும் இவன் கல்யாண வீடியோ அடுத்து வர்ற வீடியோலாம் ரெடி பண்ணிடுவான். பாவி பயல. ஏய் கௌதம், சொல்ல சொல்லும் என்ன என் பிளேஸ் வரைக்கும் வந்திருக்கா. மொத்தம் அவ்வளோ தூரம் வேலை செய்தா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒர்க்கு தானே அலோகேட் பண்ணியிருந்தேன். ஒர்க்கு தானே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன் கூட நேரில் தான் டூயட் பாட முடியல. அதான் என் கற்பனையிலேயே உருவாக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் இந்த மாதிரி வீடியோஸ் தான் எனக்கு அனுப்பி வச்சிருக்கியா? அப்போ இது வரைக்கும் நீ அதெல்லாம் ஓப்பனே பண்ணலையா? நான் எதுக்கு ஓப்பன் பண்ணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம்? அப்போது உனக்கு அமிச்ச சேட் சாங் வெர்ஷன் வேணா என்கிட்ட இருக்கு. நான் வேணா ப்ளே பண்ணவா?
அந்த கருமத்தை நீ ப்ளே பண்ணும்போதே நான் வந்துட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது கருமன்னு. இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் ஃபீலிங்ஸ்மா, என் ஃபீலிங்ஸு. உன் ஃபீலிங்ஸை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுன்னு, குப்பை தொட்டியில் போடு. செகண்ட் டைம் கிஸ் கூடமா வேலை செய்யலாம். ஒன் நம் மொத்தம் 1 2 அதில் சில் 2 3 அந்த போதையில் மறக்கும் காலம் 3 மியாவ் மியாவ் மியாவ். நாளைக்கா இந்த சாங் கிரியேட் பண்ணி அனுப்புகிறேன். ஒழுங்கா உன் வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னா ஒழுங்கா உன் வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளோ தூரம் வந்தா எனக்கு என்னவோ இன்னொரு கிஸ் வேணும், என் கேபின்க்கு எப்படா வருவ அப்படின்னு கேட்க வந்த மாதிரி இருக்கு. சீப்பேன். நீ ஜீப்பான்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு தெரியுமா. நீ போச்சலாம், நான் வரேன். அதுக்கப்புறம் நீ என் கேபின் பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் அலோகேட் பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீ கால் பண்ணி கேளு, நானும் கால் பண்ணி சொல்லுவேன். தேவையில்லாமல் என் கேபின் பக்கம் வர வேலை வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த இலக்கிய வேற மாதிரி பார்ப்ப சொல்லிட்டேன். அப்படித்தான் வருவேன், என்ன பண்ணுவேன். ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். 1 நம் இதயம் 1 2 நம் உடல் தான் 2 3 நம் ஒன்னா சேர்ந்தா ஆவோம் 3. கேவலமாக பார்க்குறேன், கேவலமாக திட்டுறேன். இன்னும் உன்னை அடிக்க மட்டும்தான் செய்யலை. இதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அடிக்க தான் செய்வேன் நானே. உன் பார்வைக்கான அர்த்தம் அதில் அடிச்சலாம். 1 உன் பார்வை 1 2 அதில் அர்த்தம் 2 3 அது சொல்ல தூண்டும் வார்த்தை 3. சீப்பேன். ஓ வரேன் போ வரேன்னா. எனக்கு இன்னும் இந்த அட்மின் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்காது, லவ்வும் சொல்ல வைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு பாப்பாவோ இல்லை தம்பியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நீ லவ்வே சொல்ல போற. ஐ லவ் யூ பொண்டாட்டி. கனவிருதான்